நற்றிணை நற்றிணை பாடல் 10 பாலை. உடன்போக்கும் தோழி கையெடுத்தது. தலைவியை தலைவனுடன் அனுப்பி வைக்கும் தோழி தலைவனுக்கு ஒழுக்கநெறி என்று சிலர் கூறுகிறார். அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நல்நெடுங்கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூங்கேல் கூற இன்கடுங்கல்லின் இலையணி நெடுந்தேர் பொற்ற சோழர் பொங்க கண்ணியர் வெண்கோட்டு யானை போர் கிழவன் பழையன் வேல் வாய்த்தன்ன நின் சிலையா நல்மொழி தேறிய இவற்றை. பொருள்: பூத்து கிடக்கும் செம்மையான ஊரின் தலைவனை இப்போது அன்னார்ந்து உயர்ந்திருக்கும் இவளது அழகிய மார்பு மகப்பேற்றுக்கு பின்னர் தளர்ந்து தொங்கினாலும் பொன்னிறம் கொண்ட இவள் மேனி கருத்து மணிநிறம் கொண்டு நரைத்து போன கூந்தல் இவள் முடிந்திருந்தாலும் இவளை பிரியாமல் இருப்பாயாக. கல்லொழுகும் பூமாலை அணிந்த தேர்ப்படை கொண்ட சோழ பொங்கர் மக்களை பணியை செய்வதற்காக போரிட்ட காலத்தில் போர் என்னும் ஊரில் இருந்து கொண்டு ஆட்சி புரிந்த பழையன் என்பவனின் வேள்வீச்சு வெற்றி கண்டது போல இவளை பெற நினைத்த நீ நினைத்ததை நிறைவேற்றி கொண்ட வீரனே, உன் சொல்லை நம்பி வரும் இவளுக்கு நீ பிரியா வாழ்வை வழங்குக. நற்றிணை பாடல் 14 பாலை. தலைவி கூற்று. தலைவனின் இயல்பை தோழி பழித்து கூறுகிறாள். தோழியிடம் தலைவனின் நல்லியல்புகளை தலைவி கூறுகிறாள். மாமூலனார் பாடல். தொல்கவின் தொலைய தோல் நலம் சாய நல்கார் நீத்தனர் ஆயினும் நல்வர் நட்டனர் வாளி தோழி குட்டுவன் அகப்பா அழிய நூறி செம்பியன் பகல்தீ வேட்டை ஞாட்பினும் மிக பெரிது அலர் எழச் சென்றனர் ஆயினும் மலர் கவிழ்ந்து மாமடல் அவிழ்த்த காந்தல் அம்சாரல் இனம்சால் வயக்களிறு பாந்தற் பட்டன துஞ்சாய் துயரத்து அஞ்சு பிடி பூசல் நெடுவரை விடரகத்து இயம்பும் கடுமான் புள்ளிய காடு இறந்தோரே. பொருள்: செம்பியன் குட்டுவனின் அகப்பா கோட்டையை அழித்தான். மாமூலனார் வரலாற்று நிகழ்ச்சியை அகக்குரல் பாடலில் பொதித்து கூறும் புலவர்களில் ஒருவர். இந்த பாடலில் செம்பியன் என்னும் சோழ மன்னன் ஒருவன் குட்டுவன் என்னும் சேர மன்னனின் அகப்பா என்னும் கோட்டையை அழித்த செய்தி பல நாடுகளிலும் பரவியிருந்தது என குறிப்பிடுகிறார். அவன் பொருளீட்ட பிரிந்து சென்று விட்டானே என்று தோழி வருந்துகையில் விரைவில் திரும்பி அழிச் செய்வான் என்கிறார் தலைவி. தலைவனை குறை கூறுவதை தலைவி விரும்பாமை இதனால் கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது என் பண்டைய அழகு தொலைந்து விட்டது, என் தோளும் இழைத்து அழகு சாய்ந்து விட்டது. அவர் என்னை தலையெழி செய்யவில்லை, விட்டு விட்டு போய்விட்டார். ஆயினும் வந்து தலையெழி செய்வார். இதனை நீ புரிந்து கொள் தோழி. குட்டுவனின் அகப்பா கோட்டையை அழித்த செம்பியன் அதனை பட்ட பகலிலேயே தீயிட்டு கொளுத்திய போர் செய்தி நாடுகளுக்கெல்லாம் தெரிந்தது போல எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவு ஊருக்கெல்லாம் தெரியும் நிலை அவர் விட்டு சென்றிருக்கிறார். அவர் சென்றிருக்கும் புள்ளி அரசின் காட்டில் காந்தல் பூ தன் மடலை கவிழ்த்து விரித்து கொண்டிருக்கும். அதனை பார்த்தால் நான் கவிழ்ந்து கிடக்கும் நிலை அவர் எண்ணி பார்ப்பார். அத்தகைய சாரலில் வலிமை மிக்க களிறு மலைப்பாம்பின் வாயில் அகப்பட்டு கொள்ள கண்ட அஞ்சிய அதன் பிடி தூக்கமில்லாமை மலை பள்ளத்தாக்கில் பிளிருமாம். அதனை பார்த்தால் என் நினைவு அவருக்கு வருமல்லவா, திரும்பி வந்து விடுவார் அல்லவா. நற்றிணை பாடல் 16 பாலை. தலைவன் கூற்று. பொருள் தேட தலைவியை பிரிய வேண்டும் என்ற மனத்தை நோக்கி தலைவன் பேசுகிறான். கடைசியில் தலைவியை பிரிவதை தவிக்கிறான். சிறைகுடி ஆந்தையார் பாடல். புணரின் புணராது பொருளே பொருள் வயிர் பிரியின் புணராது புணர்வே ஆயிடை செல்லினும் செல்லாய் ஆயினும் நல்லதற்கு உரியை வாளி எண்ணெஞ்சே பொருளே வாடா பூவின் பொய்கை நாப்பன் ஓடுமீன் வழியின் கெடு யானை விழுநீர் வியலகம் தூணியாக எழுமான் அளக்கும் விழுநிதி பெறினும் கணங்குழைக்கு அமர்த்த சேயரி மலைக்கண் அமர்ந்து இனிது நோக்கமோடு செகுத்தனன் எனைய ஆகுக வாழிய பொருளே. பொருள்: காதலியோடு இருந்தால் பொருள் தேட முடியாது, பொருள் தேட பிரிந்தால் காதலி இன்பம் கிட்டாது. ஆயினும் பொருள் தேட செல்வது செல்லாதிருப்பது இரண்டில் நல்லதை தேர்ந்தெடுப்பது உன் உரிமை. என் நெஞ்சமே நீ வாழ்க. வாடாத பூக்களுடைய பொய்கையின் நடுவில் ஓடும் மீன்களின் விழிகள் மறைந்து அழிவது மாதிரி பொருள்கள் இருந்த இடம் தெரியாமல் அழியும். கடல் சூழ்ந்த பரந்த இந்த உலகத்தையே அளக்கும் கருவியாக்கி 7 முறை அளந்த அளவுக்கு சமமான செல்வம் கிடைத்தாலும் விரும்ப மாட்டேன். பெரிய தோடணிந்த என் காதலியின் செவ்வரி படர்ந்த குளிர்ந்த கண்கள் பார்க்கும் இனிய பார்வையில் என் ஆற்றல் இழந்தேன். எனவே செல்வமே, நீ எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உன்னை போற்றுவாரிடம் நீ வாழ்க.